நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அனந்தான் பிள்ளை வந்துட்டு நேத்திக்கு திருப்பதி போகிறதா ஒத்துண்டார். ஏன் அன்றைக்கி யாரும் போகலைன்னா, இப்போல்லாம் நம்ம போகிற மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் திருப்பதிக்கு நிறையா போக முடியாது. ஏன்னாக்க திருப்பதி அப்படிங்கிறது அப்போ நிறைய மிருகங்கள் நிறைய நடமாடுற இடமா இருந்தது. அப்புறம் அந்த காற்று வந்துட்டு ரொம்ப மாசடைஞ்சு இருந்ததாம். அப்போல்லாம் நிறைய விஷ ஜுரங்கள் அப்போ நிறையா வந்துதான். குரங்குகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நைட்டு அங்கே மேலே யாருமே தங்க மாட்டாளாம். போய் பெருமாளை சேவிச்சுட்டு கீழே திருப்பதிக்கு இறங்கி வந்துடுவா. அங்கே மலையில் யாருமே தங்க மாட்டாளாம். அந்த அந்த அப்போல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடினா பார்த்துக்கோங்களேன். இப்போ மாதிரி கிடையாது அப்போது. அதனால் யாருமே போகிறதுக்கு முன் வரல. இவர் வந்து போகிறேன்னு சொன்னார். அவர் தனியாக போல் அவருடைய மனைவியும் கூட வந்தால். மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணியாக ஆச்சாரியனோட வார்த்தையை சிறைமேற்கொண்டு அவள் வந்துட்டு அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு அனந்தான் பிள்ளை கிளம்பிட்டார். அப்படி கிளம்பி அங்கே போயின்னு இருக்கிறச்சே தோட்டம் அமைக்கணும். புஷ்பம்லாம் பெருமாளுக்கு சாத்தணும்னா தோட்டம் அமைச்சு தோட்டம் வச்சு புஷ்பம் வந்து எல்லாம் பண்ணணும் இல்லையா. தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்கா குளம் வேணும், தீர்த்தம் வேணும் இல்லையா. ஜலம் கொட்டுறதுக்கு ஜலம் வேணும். அதனால குளம் அமைக்கணும், தோட்டம் அமைக்கணும், எல்லாம் பண்ணின்னு இருக்கார் அந்த இடத்துல. அவரால் தனியாக பண்ண முடியல. அவள் ஆம்பியாலும் வந்துட்டு நானும் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் மண்ணெல்லாம் வெட்டி கொடுங்க, நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா அந்த இடத்துல. நிறைமாத கர்ப்பிணி. அவளால் வந்து வேகமாக அந்த மண்ணெல்லாம் சுமந்துண்டு நடக்க முடியல. அவர் வந்துட்டு என்ன பண்ணார், பெருமாள் பார்த்துட்டு இருக்க, நமக்கோசரம் தானே இவா 2 பேரும் இவ்வளோ சிரமப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாலகன் மாதிரி வந்துட்டு இவர்கிட்ட போய் அனந்தாழ்வான்கிட்ட போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நீ வந்து எங்கிட்ட கொடுங்க, நானும் உங்கள் கைங்கரியத்தில் பங்கு எடுத்துக்கிறேன்னு. ஒன்றெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு ஆச்சாரியன் இட்ட வழக்கு, நான் ஆச்சாரியனோட கைங்கரியத்தை நான் பண்ணின்னு இருக்கேன், அதனால் அதில் நான் உனக்கு பங்கு கொடுக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறார். சரி, இவர்கிட்ட நடக்காது போல இருக்குன்னு அவள் தர்மபத்தினிகிட்ட போய் கேட்குறாரு. நீங்கள் வந்து அவர் கண்ணுக்கு வந்தோடனே எங்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர் போய் கொண்டு வரார். அவருக்கு வந்து ஒரு சந்தேகம், என்னடா இவ்வளோ நிதானமாக நடந்து வந்துன்றதோ இப்போல்லாம் சீக்கிரம் வராளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டோட அவகிட்ட கொடுத்துட்டு திரும்பி பின்னாடியே போகிறார். பார்த்தா அந்த பையன் வாங்கிட்டு போய் கொட்டின்னு இருக்கு. அந்த பையனை பார்த்த உடனே துரத்தின்னு ஓடுறாரு. கைங்கரியத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வராதன்னு சொன்னேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி துரத்தின்னு ஓடச்சு அப்பிரதட்சணமாக அந்த பையன் ஓடுறது, கையில் இருந்த கடப்பாரியும் தூக்கிண்டு அவரும் அவர் பின்னாடியே ஓடுறார். அப்படியே அந்த பிள்ளையை துரத்திண்டு அந்த புள்ள ஓடி போய் பெருமாள் சன்னதி கிட்டே போனோன்னா மறைஞ்சு போய்டுறது. அப்படியே மறைஞ்சு போல் கையில் இருக்கிற கடப்பாறையை முதல்ல அந்த பையன் மேலே விசிறி எரிஞ்சுடுறாரு. அப்படியே அந்த பெருமாளோட இந்த பையனோட இந்த மோவாக்கட்டையில் போயிட்டு அது கடப்பாறை பட்டோடனே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. பெருமாள் அந்த சன்னதிக்குள்ளே போய் அந்த பையன் மறைஞ்சு போய்டுறான். அப்படியே மறுநாள் கருத்தால் அர்ச்சகாலாம் அங்கே போய் பார்க்கறச்சே பார்த்தா பெருமாளோட மோவாக்கட்டையிலேருந்து ரத்தம் கசிஞ்சு வந்துன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவள் என்ன பண்ணால் பச்சைக்கல் பூரத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சு அடைச்சிருக்கா. இன்றைக்கும் நம்ம சீனிவாசர் பீனிவாசருக்கு இந்த இடத்துல பச்சைக்கல் பூரம் வச்சு அடைக்கிறது அந்த அனந்தாழ்வான நினைவுபடுத்துறதுக்கோசரம் தான் அது பண்ணுறது. அந்த பச்சைக்கல் பூரம் மாத்திரம் நினைவுபடுத்துறது கிடையாது, அவர் கடப்பாறையை வீசி போட்டார் இல்லையா, அந்த கடப்பாறையும் கூட இந்த மகாத்பாரம் இருக்குது இல்லையா, அந்த ஜலமெல்லாம் கீழே ஓடி வரும், நம்ம அதை தாண்டி தான் உள்ளே போவோம். அந்த கதவு பக்கத்தில் இன்றைக்கி அனந்தாழ்வான் கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கடப்பாறையும் அவருடைய நினைவாக அந்த இடத்துல வச்சுருக்கா. நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் அவரோட